வணக்கம் தலைமைகளே. மீண்டும் ஒரு நியாயமற்ற தர்மமற்ற போரை நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்கா என்ற ஒரு ஏகாதிபத்திய வல்லரசு நாடு ஒரு சின்னம் சிறு வெனிசுவேலா என்ற நாட்டை அழிப்பதற்கு அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து இவர்களுக்கு தேவையான ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவ முயற்சிப்பதை, அதற்காக மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆயத்தமாகுவதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எந்தவித கண்டனமும் தெரிவிக்காமல். அமெரிக்கா என்ற ஏகாதிபத்திய வெறிபிடித்த நாடு ஒரு செல்வ வளமிக்க நாட்டை பார்த்துவிட்டால் எந்த அளவுக்கு அந்த நாட்டை சீரழிப்பார்கள் அப்படின்பதற்கு சமகாலத்தில் வெனிசுவேலா ஒரு உதாரணம். ஏற்கனவே இப்படி ஒரு போரை நம்ம பார்த்தோம், வெறுமனே பார்த்தோம். ஈராக்கின் மீது அமெரிக்காவும் நேட்டோ கூட்டுப்படைகளும் அரபு படைகளும் கூட்டாக சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்காவுக்கு தனியாக தன்னுடைய தரைப்படையை அனுப்புவதற்கு எந்த வக்கும் அல்ல. அப்படி அனுப்புனா படு கேவலமாக தோல்வியை தழுவார்கள். ஏன்னா அந்த அமெரிக்காவின் இராணுவ வீரர்கள், தரைப்படை இராணுவ வீரர்கள் சண்டைக்கு லாய்க்கற்றவர்கள். வெறுமே சினிமாக்கள் எடுத்து தங்கள் புகழை சினிமாக்களில் காட்டுவார்கள். ஈராக்கு என்ன தாக்குதல் நடத்தினாங்கன்னா, முதன்மையான அவர்கள் சொன்ன காரணம், பேரழிவு ஆயுதங்கள் ஈராக்கில் கொள்ளைக்கணக்காக இருக்கிறது. உயிரியல் வேதியியல் ஆயுதங்கள், பேரழிவு ஆயுதங்கள். நாங்கள் அதை அழிக்க போறோம்னு சொல்லி தான் சண்டை ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்டை நிர்மூலப்படுத்தினாங்க, தலைவர்களை மாற்றினாங்க. அதன் தலைவராக இருந்த சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டாங்க. இப்பொழுது அவர்களுக்கு ஏதுவான ஒரு பொம்மை அரசாங்கத்தை, தலையாட்டி பொம்மை அரசாங்கத்தை ஈராக்கில் நிறுவி அந்த செல்வ வளத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் தினம். சரி, அவர்கள் சொன்ன பேரழிவு ஆயுதங்களை ஒன்றாவது கண்டுபிடிச்சாங்களான்னா கிடையவே கிடையாது. நாம் எல்லாம் அதற்கு சாட்சிகள், மௌனமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போதான் வெனிசுவேலா இப்போதான் நடக்க போகுது. அமெரிக்கா பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலக வல்லரசுன்னு அவர்களுக்கு அவர்களே சொல்லிக்குவானுங்க. ஒரு இரத்தத்தை குடிக்கும் ஒரு பெரிய அட்டைப்பூச்சி போன்றதுதான் அமெரிக்கா. அப்படி உருவப்படுத்திக்கலாம். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் இரத்தத்தை உறிஞ்சும் மிகப்பெரிய அட்டைப்பூச்சிகள். அமெரிக்கா பற்றி தெரியும். வெனிசுவேலாங்கிறது ஒரு லத்தீன் அமெரிக்க நாடு. லத்தீன் அமெரிக்க நாடுகள் சொல்லுவாங்க. அதில் வெனிசுவேலா மிக முக்கியமான நாடு, பாரம்பரியம் மிக்க நாடு வெனிசுவேலாவும். இவங்க 1811 ஸ்பெயின்லேருந்து சுதந்திரம் வாங்கினாங்க. ஸ்பெயினின் ஆதிக்கத்தின் கீழிருந்து விடுதலை வாங்கி வந்தாங்க. ஆனால் இன்னுமே அவர்களுடைய மொழி ஸ்பெயின் மொழி, ஸ்பானிஷ் தான் வெனிசுவேலா மொழி. அவருடைய மதம் கிறிஸ்துவ மதம், கிறிஸ்துவ நாடு அது. இந்த ரோமன் கேத்தலிக் ஆர்சிம்பாங்க, அவர்கள் மிக அதிகமாக வாழ்கிறார்கள். அவருடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 3,05,03,07,00,000 பேர் இருப்பாங்க இன்னைக்கு நிலைமைக்கு மக்கள் தொகை இருப்பாங்க. அவர்களுடைய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 9,16,445 சதுர கிலோமீட்டர். ஒரு கணிசமான நாடுன்னு சொல்லலாம் இதை. இந்த நாட்டில் உள்ள பெரிய தப்பு என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிகமான கச்சா எண்ணெய் கையிருப்பு, அது ரிசர்வ் உள்ள இருக்க நிரூபிக்கப்பட்ட நாடு வெனிசுவேலா. நம்ம எல்லாம் அரபு நாடுகள் நினைச்சிருக்கோம். ஆனால் கையிருப்பில் ரிசர்வா உள்ள இருக்கு, பூமி கடியில் வச்சிருக்காங்க, வெனிசுவேலா இருக்கு. உலகத்திலேயே மிக அதிக கச்சா எண்ணெய் அங்கதான் இருக்கு. இப்பொழுதும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் முழுவதையும் தோண்டி எடுப்பதற்கான வசதி வெனிசுவேலாவில் கிடையாது. அந்த தொழில்நுட்பம், அதை பண்ணுவதற்கான நிறுவனங்களை சுத்தப்படுத்துவது, ஏற்றுமதி செய்வது, இதற்கான வசதி அவர்கள்ட்ட இல்லை. ஆனால் கச்சா எண்ணெய் உலக அளவில் அதிகம் அங்கதான் உள்ளது. ஒன்று. இரண்டாவது, இதே போல் நிரூபிக்கப்பட்ட நிலக்கரி அங்கே ரிசர்வ் அதிகமாக இருக்கு. இரும்பு தாதுக்கள் அங்கே மிக அதிகமாக இருக்கு. பாக்சைட் தாதுக்கள் மிக அதிகமாக இருக்கு. இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதுதான் பிரச்சனை, கண்ணை உறுத்தும் பிரச்சனை. யாராவது ஒருத்தங்க இந்த வெனிசுவேலா மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா, அந்த நாடு பிடிக்கும் நாடு ஆயுசுக்குமே அதை உறிஞ்சு 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 செல்வ செழிப்பாக கொளிச்சு வாழலாம். அந்த டெக்னாலஜி அங்கே இல்லை, ஆனால் கையிருப்புகள் அங்கே உண்டு. அதே சமயத்தில் வெனிசுவேலா ஒரு சமயத்தில் விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில் சாதனை, உலக சாதனை பண்ணிய நாடு வெனிசுவேலா. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா காஃபியும்
கோகோ சாக்லேட்டுக்கான மூலப்பொருளுமே உலகத்தில் மிக அதிகம் வெனிசுவேலா தான் வருது. காஃபியும் மிக விலை உயர்ந்த பொருள். இன்னைக்கு சாக்லேட்ஸுமே மிக விலை உயர்ந்தது. இன்னைக்கு ஒரு 100 கிராம் காஃபி தூள் நெஸ்காஃபி வாங்கினோம்னா நம்ம ஒரு 200 ரூபா கொடுக்கணும். அதை விட உயர்ந்த காஃபி அவங்களுது. அதே போல் ஒரு சாக்லேட் வந்து இன்னைக்கு நம்ம கிலோவில் வாங்கினீங்கன்னா 600 ரூபா சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 40% தான் ஒரிஜினல் கோகோ இருக்கும், மிச்சதெல்லாம் கலவை பொருள் தான். இந்த காஃபி கோகோ ரெண்டுமே விலை வந்து ரெண்டுமே கணக்கு இல்லாமல் இந்த வெனிசுவேலா இருக்கு. அதை விட சுற்றுலாக்கு மிக ஏற்ற இடம் வெனிசுவேலா. அழகு கொளிக்கும் நாடு. அழகு எங்குமே நீங்கள் அழகாக பார்க்கலாம். அழகான மலைகள், அது மவுண்டைன் பங்களே, மிக அழகான மவுண்டைன், மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட்மாங்க மிக அதிகமாக இருக்கு. மிக உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆஞ்சல் ஃபால் அப்படிம்பாங்க, தேவதை விழுகிறது, அதுவுமே அவங்கள்ட்ட தான் இருக்கு. அழகான சமதள பிரதேசங்கள். இதை போன்ற வெனிசுவேலா முழுக்க 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 அழகு கொட்டி கொடுக்கும் நாடு, கொட்டி கிடக்கும் நாடு. கணிசமாக சுற்றுலா ரொம்ப சம்பாதிக்கலாம். இத்தனை பெருமைக்குரிய நாடு பரம ஏழை நாடு. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இத்தனை வளத்தை தன்னுள் வைத்திருக்கும் வெனிசுவேலா என்பது பரம ஏழை நாடுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். காரணம், இதை எப்படா நம்ம அடைவோம், இந்த வெனிசுவேலாவை இவங்களை ஏழையாக்கியே வச்சு மக்களுடைய புரட்சியை தோண்டி பிரச்சனை பண்ணி எப்பொழுது இந்த அழகான நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வோம் சொல்லி ஒரு பெரிய அட்டை பூச்சி போல பக்கத்தில் அமெரிக்கா இருந்து கொண்டு மிக தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுத்து இன்னைக்கு அதுக்கு எல்லாமே முற்று பெறும் விதமாக இந்த மூடன் ட்ரம்ப் மிகப்பெரிய கப்பற்படையை, அதாவது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் விரைந்து தாக்கும் நீர்மூழ்கி உள்ள கப்பற்படை சேர்த்து மிக அதிக அளவில் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க. இது இன்னும் தொடருது. அச்சுறுத்தும் விதமாக உலகமே பயந்து பார்க்கும் விதமாக அந்த பில்டப் இந்த மூடன் ட்ரம்ப் அங்கே பண்ணி கொண்டிருக்கிறான். முதல்ல வந்து அமெரிக்காவும் இந்த வெனிசுவேலும் கொஞ்சம் நெருங்கி தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த பொம்மை அரசாங்கங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் உறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் பணம் அந்த மக்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அந்த மண்ணின் மைந்தன் 1999 இந்த காலகட்டத்தில் ஹியூகோ சாவேஸ் உலகம் மறக்க முடியாத ஒரு புரட்சியாளர், சிறிய இராணுவ வீரர் வந்து படிப்படியாக இராணுவத்தில் பெரிய அளவு பதவியை பெற்று பெரிய அதிகாரியாக பணியாற்றியவர். அவர் அந்த வெனிசுவேலா அதிபராக வந்த பிறகுதான் பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. அவர் வந்துட்டு முழுக்க முழுக்க சுதேசி கொள்கை மற்றும் வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியை எதிர்க்கும் கொள்கை, அந்த உள்நாட்டு மக்களையே அதிகமாக பரம ஏழைகள் இருந்தாங்க, கொஞ்சம் மாபெரும் கோடீஸ்வரர்கள் அந்த நாட்டை சுரண்டிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்காம அவர் சீர்திருத்தம் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் அதிபராக இருந்தார். அவர் வந்து புற்றுநோயால் போராடிட்டே இருந்தார். புற்றுநோயால் மரணம் அடைந்தார். அது வரைக்குமே அவர் அமெரிக்காவிடம் அந்த தேசத்தை அடகு வைக்காமல் பாதுகாத்தார். அவர் மரணம் அடைந்தார். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய வழித்தோன்றல், அவரிடம் அவருடைய மந்திரி சபையில் அநேக பொறுப்பில் பணியாற்றிய நிக்கோலஸ் மதுரா, அவர் தான் இன்னைக்கு வந்து அவருக்கு பின்னால் அதிபராக வந்திருக்கிறார். அவருமே அவருடைய பயிற்சி பற்றையில் பயின்று வந்தவர். அமெரிக்காவிடம் தன்னுடைய தேசத்தை அடகு வைக்காமல் சுதேசி என்று அவர் தன்னுடைய நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கல. பொம்மை அரசாங்கங்கள் இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, தங்கள் நினைத்ததை அங்கே சாதிச்சிருப்பாங்க. இந்த இரண்டு மண்ணின் மைந்தர்களும் வந்து இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியை எதிர்த்து நிற்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்பயுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இப்பொழுது இருக்கிற அதிபர் நிக்கோலஸ் மதுரா இவரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் 2015 அங்கே ஒரு தேர்தல் நடந்துச்சு. அதில் ஒரு முடிவுகள்லாம் வந்துச்சு. அந்த தேர்தல், அதில் உள்ள முடிவுகள், அதில் உள்ள அதிபர்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொல்லி அமெரிக்கா எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு போட்டி அரசாங்கத்தையே வெனிசுவேலா நடத்தி காட்டுறாங்க. வெனிசுவேலாவில் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் இருக்கு. அதுக்கு வந்து நிக்கோலஸ் மதுரா தலைவராக இருக்கிறார், அதிபராக இருக்கிறார். ஆனால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னை போல எதிர்ப்பாளனை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி 2015 ஒரு பொம்மை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொல்லி
உள்நாட்டு குழப்பத்தை தொடர்ச்சியாக அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவை எப்படியெல்லாம் கொள்வதற்கோ இல்லை அவர் கவிழ்ப்பதற்கோ முயற்சி பண்ணாங்களோ அதே போல் இங்கே தொடர்ச்சியாக அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. 2002 வந்து ஹியூகோ சாவேஸ் இருக்கும்போது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து அமெரிக்க அதிபர் அங்கே ஒரு புரட்சியை உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி அவருடைய அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி பண்ணாங்க. அதன் விளைவாக 2008 வருஷத்தில் இந்த வெனிசுவேலா அமெரிக்காவின் அம்பாசிடர் தூதர் வந்து வெனிசுவேலாக்கு இருப்பார், அவரை உதச்சி வெளியே அனுப்பிவிட்டாங்க. தேச துரோகம் தொடர்ச்சியாக இவன் செய்கிறான்னு சொல்லி அவனை முதல் அடித்து வெளியே அனுப்புனாங்க. அது முதல் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2014 இந்த காலகட்டத்தில் வந்து 3 தூதரக அதிகாரிகள் டிப்ளமோட் அப்படிம்பாங்க அமெரிக்காவுடைய அதிகாரிகள் அவங்க உள்நாட்டில் வன்முறையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் சொல்லி அவர்களை உதச்சி வெளியே அனுப்பிவிட்டாங்க வெனிசுவேலா. அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு. இப்போ வந்து இருக்கிற நிக்கோலஸ் இவர் வந்த பிறகு கொஞ்சமும் அமெரிக்காவிற்கும் எங்களுக்கும் எந்தவித வரவு செலவு எந்தவித கனெக்ஷன்ஸ் எங்களுக்குள்ள அவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னு அவர் துண்டிச்சிட்டார். இதெல்லாம் தான் அமெரிக்கா இவர்களை எப்படியாவது மாற்றிவிட்டு அந்த நாட்டை அந்த செல்வத்தை சூறையாடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு என்ன ட்ரம்ப் மூடன் என்ன இன்னைக்கு பண்றாங்க? அப்போ இதெல்லாம் வந்து வரலாறுகள். என்ன பிரச்சனைனா தொடர்ச்சியாக அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வெனிசுவேலா மேலே. வெனிசுவேலாவிலிருந்து போதைப் பொருட்கள் வந்து எங்கள் அமெரிக்காவில் ஊடுருவி கணிசமான பணம் இங்கிருந்து அங்கே போகுது, எங்கள் மக்கள் போதைப் பழத்துக்கு அடிமையாகிறார்கள்னு சொல்கிறாங்க. அந்த மக்களே ஒரு மோசமான கலாச்சார மக்கள், இதில் யாருமே அடிமைப்படுத்தவில்லை. ஆனால் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு அது. இந்த ட்ரம்ப் மூலம் என்ன பண்ண எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல ஐக்கிய நாட்டு சபையிலையோ வேற எங்கேயுமே எந்த வித அனுமதியும் வாங்காம இப்போ வரைக்கும் 7 பிரம்மாண்ட போர்க்கப்பலை அந்த பகுதிக்கு கொண்டு போயிட்டானுங்க. 7 பிரம்மாண்ட போர்க்கப்பல் அதிக ஆயுதங்கள் உள்ளவை, அதிக போரிமானங்கள் உள்ளவை. அதில் ஒன்று அணு ஆயுதங்களை கொண்டு மிக விரைவாக சென்று தாக்குதல் நடத்தும் நீர்மூழ்கி, அணு ஆயுத நீர்மூழ்கி, அதுவும் அதில் ஒன்று. இன்னுமே அதிக போர்க்கப்பல்கள் அந்த இடத்தை நோக்கி வரும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 4500 அமெரிக்க படை வீரர்கள் மாலுமிகள் சேர்ந்த இந்த தொகுப்பு அங்கே வந்திருக்கு, இன்னும் வந்து கொண்டே இருக்கு. மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு வெனிசுவேலா. அமெரிக்காவோட குற்றச்சாட்டு இதுதான், போதைப் பொருள் வருதுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் வரும் கடல் வழியாக வெனிசுவேலாவிலிருந்து கடல் வழியாக அப்படியே போய் அமெரிக்காக்குள்ள நுழையலாம். இது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு. வெனிசுவேலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாங்க அதை போல எதுவுமே செய்யறதில்ல, மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருளை நாங்கள் ஒடுக்குகிறோம், எங்கள் படை வீரர்களை வைத்து ஒடுக்குகிறோம். அதற்கு ஆதரவாக லத்தீன் அமெரிக்காவோட மெக்சிகோ கூட தங்களுடைய படை வீரர்களை அங்கே அனுப்பி அந்த எல்லைகளை நாங்களே ஒடுக்கி கொண்டிருக்கோன்னு அவங்க சொல்றாங்க, அவங்க தரப்புல சொல்றாங்க. இப்போ வெனிசுவேலால ஒரு அழகான கேள்வி ஒன்று கேட்குறாங்க. சரி, ஒருவேளை எங்கிட்ட இருந்து போதைப் பொருள் அங்கே போகுதுன்னே வச்சுக்கோங்க, அதை எப்படி தடுக்கணும்? இப்படி போர்க்கப்பலை அனுப்பியா போதைப் பொருளை ஒழிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுவும் அணு ஆயுதம் உள்ள நீர்மூழ்கி மற்றும் போர்க்கப்பலை அனுப்பி எந்த நாடாவது போதைப் பொருளை ஒழிக்க முடியுமா? ஒருவேளை நிஜமா போதைப் பொருள் நிஜம் என்று வச்சாலும் இப்படி ஒழிக்க முடியுமா? போர்க்கப்பல் எதுக்கு வருதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லைகளில் இந்த மாதிரி போதைப் பொருள் ஊடுருவுனா அதை எப்படி ஒழிப்புங்கிறதுக்கு இந்தியா ஒரு அழகான முன்னுதாரணம். இந்த பன்றி பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக முதல்ல வந்து ஒன்று போதைப் பொருள், இரண்டாவது இந்தியன் கரன்சி. இது வந்து அவன் ஒரு குல தொழிலாகவே அந்த ஈனப்பறை வச்சிருந்தான், இந்தியன் கரன்சி. மூன்றாவது ஆயுதங்கள் தொடர்ச்சியாக ஊடுருவி வரும். இந்த இந்தியன் கரன்சியை அங்கே அடிக்கிறதுக்குன்னு அந்த அரசாங்கம் அனுமதி பெற்ற அச்சகமே இருந்தது. கரன்சி அடிச்சடிச்சு இங்கே கொண்டு வந்து எப்படியாவது கொடுத்துக்கிட்டு உண்மையான இந்திய பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. மிகப்பெரிய பொருளாதார சரிவு இந்தியாவில் இருந்துச்சு முதல்ல. மோடிஜி யூபிஐ கொண்டு வதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் அதில் ஒரு முதன்மையான காரணம் இந்த பன்றி பாகிஸ்தானுடைய கரன்சி ஊடுருவலை தடுப்பதற்கு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் விழிப்பிதிங்க அவன் உட்காந்துருக்கான். சரி, நம்ம எப்படி இந்த எல்லையில் வந்து தடுத்தோம் இந்த போதைப் பொருள்னா,
பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும். இந்திய இராணுவத்துடன் இணைந்து அந்தந்த மாநில காவல்துறையுடன் இணைந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் செயல்பட்டு எல்லையை தாண்டி வருபவனை சுட்டு கொண்டு தடுத்து நிறுத்தி தங்கள் இன்னுயிரை கொடுத்து அந்த எல்லையை பாதுகாக்கிறாங்க. போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள், பணம் உள்ள வராமல் பாதுகாக்கிறாங்க. நம்ம உடனே இப்படி போதைப் பொருள் வருது அப்படிங்கிற உடனே நம்ம போர் விமானங்களை எட்டு போல, போர்க்கப்பலை கொண்டு போல, பிரம்மோஸ் ஏவனை கொண்டு போல, எப்படி தடுக்க முடியுமோ அப்படிதான் தடுத்தோம், அப்படிதான் தடுத்துருக்கணும். ஆனால் மேட்டிமை சிந்தனையோட ஐநா சபையிடம் எந்த அனுமதியும் வாங்காம போர்க்கப்பலை நான் கொண்டு செல்வேன், அதிக அளவு போர்க்கப்பல், பிரம்மாண்ட போர்க்கப்பலை கொண்டு செல்வேன் என்பது அச்சுறுத்தும் காரியம், ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை. அதே போல ட்ரம்ப் என்ற மதிகேடம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தையும் நகைச்சுவையும் ஒரு சேர கொடுத்துருக்கு. இந்த போதைப் பொருள் வெனிசுவேலாவிலிருந்து அமெரிக்கா ஊடுருவல் சொல்லுகின்ற பகுதி பசிபிக் கடல் பகுதி, அந்த வழியாக தான் போகுது. அந்த வழியாக ஒருவேளை போர்க்கப்பல் தான் நியாயம். ஆனால் இந்த மூடனும் மதிகேடும் அந்த நாடு சேர்ந்து அட்லாண்டிக் கடல் பகுதியில் இவருடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. போதைப் பொருள் கடத்தப்பட்டது அவனு சொன்னதே வேற பகுதி, இவனுக்கு போர்க்கப்பலை கொண்டது இன்னொரு பகுதி. கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் நிறுத்துவதன் மூலமாக இவர்கள் வெனிசுவேலாவை தாக்குதல் நடத்த வேண்டும், அந்த மண்ணின் மைந்தன் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று குறிக்கோளோடு செயல்படுறாங்கன்னு சொல்லி மிக சரியா தெரியுது. இந்த கேள்வியுமே கேட்குறாங்க, நடக்கிறது போதைப் பொருள் வருது, நீங்க சொல்றது வேற ஒரு கடல், நீங்க கப்பற்படையை கொண்டது இன்னொரு கடல் பகுதி, இது எப்படி நியாயம்னா அவர்களிடமிருந்து இப்ப வரைக்கும் சரியான பதில் வரல. படைபலத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த விமானப்படை மற்றும் கப்பற்படையை ஒப்பிட்டு பேசவே முடியாது. 1000 மடங்கு மிகப்பெரியது அமெரிக்கா. வெனிசுவேலா முன்னால அவர்கள் விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தினாலோ அது போல கப்பற்படை மூலமாக தாக்குதல் நடத்தினாலோ வெனிசுவேலாவால் ஒண்ணுமே செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா தரைப்படை வழியாக வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்கா போகவே முடியாது, அடிச்சு பிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க, கிழிச்சுட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது, அதை பண்ணிடுவாங்க வெனிசுவேலா. ஏன்னா அமெரிக்கா இராணுவ வீரர்கள் துணிச்சலாக சண்டை போடுவர்கள் அல்ல, அவர்கள் சினிமாக்களில் மட்டுமே சண்டைகளை போடுபவர்கள். இந்த நிழலில் சண்டை போட்டு அவங்க பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நிஜ சண்டைக்கு கொஞ்சமும் லாயக்கற்றவர்கள் இந்த அமெரிக்க போர் வீரர்கள். அதே போல நேட்டோவே சேர்த்து கொண்டு வந்தாலுமே வெனிசுவேலாட்ட வேலையாகாது, அடிப்பட்டை கழட்டி விட்டுருவாங்க. இந்த ஏகாதிபத்திய சிந்தனையை தெரிந்து கொண்ட வெனிசுவேலா அந்த மக்களுக்கு முழுவதற்குமே ஆயுத பயிற்சி, இராணுவ பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க. பள்ளிகளிலிருந்து அவர்களுக்கு இராணுவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுது. கல்லூரிகள் இருக்கு, சிறப்பான பள்ளி கல்லூரிகள் இந்த இராணுவ பயிற்சி சொல்லிக் கொடுக்க அங்க இருக்கு. அதனால எளிதாக தரைப்படை வீரர்கள் உள்ள போயிட முடியாது. 30 வயசு வரைக்கும் தான் அங்கே இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, ஒரு கொஞ்ச அளவில் இருப்பாங்க. ஆனால் அந்த மக்கள் முழுவதும் இராணுவ வீரர்கள் தேவைப்பட்டால் யாரை வேணாலும் கூப்பிடலாம், ஆண்கள் பெண்களை அவங்க கூப்பிட்டுக்குவாங்க. இன்னைக்கு இந்த கப்பற்படைகள் பிரம்மாண்ட அளவில் வந்து நிற்கிறதுனால வெனிசுவேலா பொதுமக்கள் வயதானவர்கள் உட்பட, வயதானவர்கள் நான் பார்த்தேன், நாங்கள் சண்டைக்கு கலந்து கொள்கிறோம் என்று தங்களுடைய பெயர்கள் அடையாளங்களை பதிவு பண்ணி அந்த இராணுவத்தில் இணைந்து கொண்டிருக்காங்க. 2 பேர்ட்டு இப்படி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த மக்கள் மற்றும் இராணுவர்கள் சேர்ந்து நிற்கிறாங்க, அங்கே கப்பற்படைகள் நிற்குது. இனி போர் விமானங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது அந்த கட்டுமானங்கள்லாம் உடையும் போது ஏற்கனவே இந்த அரசை இப்போ இருக்க நிக்கோலஸ் மதுராவை அமெரிக்கா ஆதரிக்காம திட்டம் போட்டு வேறொரு நபரை, மக்களால் தேர்ந்தெடுக்காத நபரை அதிபர் என்று இவனுக்கு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதன் மூலமாக ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி இப்பொழுது இருக்க இந்த மண்ணின் மைந்தன் நிக்கோலஸ் மதுராவை அனுப்பிவிட்டு அந்த பொம்மை அரசாங்கத்தை அங்கே நியமித்து அதுக்கப்புறம் இவர்கள் அதுக்குள்ள ஊடுருவி அந்த எண்ணெய் வளத்தையும், கணக்கில்லாத எண்ணெய் வளம், கனிம வளங்கள், அழகு கொட்டி கிடக்கிறது எல்லாமே அட்டைப்பூச்சி போல, ஆக்டோபஸ் போல உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அமெரிக்கா மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு, பொருளாதார முன்னேற்றத்துக்கே போயிடலாம், அந்த அளவுக்கு இந்த வளமுள்ள நாடு. ஆனால் நிச்சயமாக இது விட்டு கொடுக்கவே கூடாது.
இந்த ஐக்கிய நாட்டு சபை ஆகாது, திரும்ப ஒரு பிரிக்ஸ் நாட்டு சபை வரணும்னு சொல்லி இதில் புலப்படும். ஏன்னா அமெரிக்கா ஐக்கிய நாட்டு சபையிலையோ வேறு எங்கேயுமே அனுமதி வாங்காமல் அவர்களாகவே ஒரு குற்றச்சாட்டை வைத்து மிகப்பெரிய படையை நகர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். வெனிசுவேலா பரிதாபமாக ஐக்கிய நாட்டு தலைவர்கிட்டயே போய் புகார் கொடுத்தாங்க. இது இறையாண்மைக்கு விரோதமான செயல், அவருடைய அவ்வளோ பெரிய படை எங்கள் எல்லைக்கு வருதுன்னா இப்பொழுது வரைக்கும் ஐக்கிய நாட்டு சபை ஒரு மூச்சு கூட வெளியில்லை. நிச்சயமாக பிரிக்ஸ் என்ற ஒரு ஐக்கிய நாட்டு சபைக்கு மீறிய அமைப்பு நிச்சயமாக வரும் காலங்களில் வரணும். வெனிசுவேலா பிரிக்ஸ் நாட்டில் உள்ள ஒரு உறுப்பினர் கிடையாது. பிரிக்ஸ் நாட்டில் சேருகிறோம் என்று சொல்லி அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அப்படியே பிரிக்ஸில் சேர்த்துக்கிட்டாலுமே இன்றைக்கு நிலைமைக்கு பிரிக்ஸில் படைகள், பொதுவான இராணுவம் ஒன்று இல்லை. தனித்தனியான மிகப்பெரிய இராணுவம் பிரிக்ஸுக்கு சொந்தமானது. சென்ட்ரல் கமாண்ட் இந்த மாதிரி நேட்டோ மாதிரி இல்லை. அப்படி இருந்திருந்து அதில் வெனிசுவேலா இருந்தால் அமெரிக்கா இந்த காரியத்தை செய்ய முடியாது. பிரிக்ஸில் உள்ள ஒரு நாட்டை தொட்டால் பிரிக்ஸ் முழுவதும் தொட்டது போலன்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கமாண்ட் கிளம்பும் அப்படின்னா வாயை மூடிட்டு எல்லாமே இருப்பானுங்க. அமெரிக்கா மட்டுமல்ல, இந்த நேட்டோவில் பிற நாடுகளுமே இதை போன்ற ஒரு ஏழை நாடுகளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தொட யோசிப்பார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிரிக்ஸில் எல்லாமே உறுப்பினராக இருக்காங்க. பிரிக்ஸுக்கு ஒரு கட்டளை தலைமையகம் இருக்கு. ஒரு நாட்டை தொட்டால் பிரிக்ஸை முழுவதும் தொட்டதுக்கு சமம் என்று சொல்லி இந்திய இராணுவம், சீன இராணுவம், ரஷ்ய இராணுவம், சவுத் ஆப்பிரிக்கா இராணுவம் இப்படி கிளம்புனாங்கன்னா என்ன ஆகிறது? மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். அது வரவும் மாட்டாங்க. அதை போல ஒரு அமைப்புகள்லாம் கொண்டு வரும்னு சொல்லி இந்த காரியம் புலப்படுத்தும். நிச்சயமாக வெனிசுவேலா மக்கள் சொல்லிக்கலாம், சுதந்திரம் மிக எளிதாக கிடைக்கவே கிடைக்காது. சுதந்திரம் ஒரு தன்னம்பிக்கையான கம்பீரமான வாழ்க்கைக்கெல்லாம் மிகப்பெரிய செலவுகள் செய்யணும். ஒரு நாடு கம்பீரமாக சுதந்திரம் அளிக்கணும்னா பின்னால் ஏகப்பட்ட உயிரிழப்புகள், சேதங்கள், போராட்டங்கள், ஏகாதிபத்தியை எதிர்த்து அடி வாங்கி உயிரிழந்து போராட்டங்கள்லாம் செய்யணும். அப்படி செஞ்சு முடித்து முழுசாக வெற்றி பெறும்போது தான் அந்த உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். வெனிசுவேலா ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருவதை விடாமல் கடைசி வரை நின்று பார்த்தாங்கன்னா அமெரிக்கா நிச்சயமாக மன்னிக்கவும். நன்றிகள்.